வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? எறா தொக்கு எப்படி செய்ய போறோம், அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எறா இப்படிதான் இருக்கும். இதை வாங்கிட்டு வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தோல் எல்லாம் உரிச்சு எறாவை தனியா எடுத்து வச்சுக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், எப்படி உரிக்கிறாங்கன்னு பாருங்க. நிறைய பேருக்கு வந்து எறாவை வந்து உரிக்க தெரியல. சரி, எறா வந்து எப்படி தோல் உரிக்கிறதுன்னு இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் எறா வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை நீங்களே உரிச்சுக்கலாம். அது நடுப்புற வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து குடல். அதை நீங்கள் எடுத்துடணும். அது எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அது எப்படி எடுக்கிறதுன்னு நாங்கள் காமிக்கிறோம் இந்த வீடியோவில், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எப்படி எறாவை க்ளீன் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. எறா தொக்குக்கு வந்து இது மாதிரி ஃபஸ்ட்டு எறாவை க்ளீன் பண்ணி தோல்லாம் உரிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது குடல்லாம் எடுத்துடணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சில ஏரியாலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா உரிச்ச எறாவே வாங்கிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து உரிச்சிட்டு அந்த தோல்லாம் உரிச்சிட்டு உள்ளுக்குள்ளே இருக்க அந்த குடல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணியே விற்பாங்க. அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சமையல் ப்ராசஸிங்கில் இறங்கிடலாம். இங்கே வந்து நாங்கள் தோலோடு வாங்கிட்டு வந்ததுனால என்ன பண்ணுறோம்னா தோலை உரிச்சிட்டு உள்ள குடலே எடுக்கிறோம். பாருங்க, இதில் பெரிய பெரிய எறாவா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸி. தோலை உரிச்சிட்டு குடல் எடுக்கிறது ஈஸி. ஆனால் சின்ன சின்ன பொடி எறானா அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த குடல் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்தீங்களா எப்படி எடுக்கணும்ன்ட்டு பாருங்க. நீட்டாக எடுத்து காமிக்கிறாங்க பாருங்க, அதுதான் குடல். சரிங்களா? அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுடணும். சவுத் இந்தியன் ரெசிபீஸில் எறா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம டேஸ்டான ஒரு நான்வெஜ் வந்து ரெசிபி. நான் வெஜிடேரியன்ஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்லி எறா வந்து செமையாக பிடிக்கும். அந்த டேஸ்ட் பயங்கரமாக பிடிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெயிட் வந்து போடுவாங்க. ஐ மீன் இந்த யாராச்சும் வெயிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் நல்லா இருக்கும். நான் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும், பட் நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா வந்து இப்போ வெயிட் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு எப்படி வந்து மாத்திரைங்க இருக்குதோ, லைக் நிறைய விஷயங்கள் இருக்குதோ, அதே மாதிரி வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி மாத்திரை ஜூஸ் அது இதுன்னு சாப்பிட்றத விட்டுட்டு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நேச்சுரலான ஒரு டயட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ எறா வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் செம்ம டேஸ்டாக இருக்கும். நேச்சுரல் வேயால் நீங்கள் வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டுங்க. நீங்கள் யாருன்னா லைஃப்பில் வந்து எறா சாப்பிடாதீங்க இருந்தீங்கன்னா லைஃப்பில் இதை வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க. ஸோ அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. யாராச்சும் லைஃப்ல நான் என் லைஃப்ல இது வரைக்கும் நான் எறாவே சாப்பிட்டதே இல்லப்பா அப்படி நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா வாங்கி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. சில பேர் நான் வெஜிடேரியனா தான் இருப்பாங்க. நான் நான்வெஜ் தான் அப்படின்வாங்க. ஆனா எறா சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. செம 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 டேஸ்ட்டுங்க. எறா வந்து தொக்கு செய்வாங்க, எறா வந்து வறுவல் செய்வாங்க, எறா ஃப்ரை பண்ணுவாங்க, எறா வச்சு பிரியாணி செய்வாங்க. இப்படி எறா வச்சு ஏகப்பட்ட டிஷ், எறா கிரேவி செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிபிஸ் வந்து எறா வச்சு செய்வாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எறா கிரேவி தான் நாங்கள் வந்து செய்ய போகிறோம். அதாவது எறா தொக்கு. ஓகேங்களா? செம்ம செம்ம டேஸ்டாக இருக்கும். இது வந்து இட்லிக்கு தோசைக்கு நல்லாயிருக்கும், சாப்பாடு கூட நல்லாயிருக்கும். ஓகேங்களா? செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த டிஷ்ஷு. சவுத் இந்தியாவில் எல்லாருமே மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நான்வெஜ் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா எறா தொக்கு தான். இப்போ மட்டன் சிக்கன் சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எறாவும் மீன் இது மாதிரிலாம் சாப்பிடுவாங்க இல்லையா? அது மாதிரி எறாவும் ஒன்று சாப்பிட்ற விஷயம்தான். மோஸ்ட்லி இந்த மார்க்கெட்லலாம் போனீங்கன்னா, இந்த மீன் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா கூட இந்த மாதிரி எறாலாம் வந்து விற்பாங்க. நீங்கள் எல்லா வகையான எறாவையும் வந்து சாப்பிட்டு பாருங்க. எறால வந்து நிறைய சைஸஸ் இருக்கு.
நல்லா பெருசாக வந்து பல்காகவும் இருக்குது, ரொம்ப பொடிசாகவும் இருக்குது, மீடியம் சைஸும் இருக்குது. இது வந்து ஒரு மீடியம் சைஸ் எறா தான் இப்போ நாங்கள் காமிக்கிறது இந்த வீடியோவில். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் எறா தான். லைஃப் வந்து ஒன்லி ஒன்ஸ், லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட்டான ஒரு லைஃப் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாயை கட்டி என்ன பண்ண போகிறோம். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை சமைச்சு சாப்பிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. சம்டைம்ஸ் கடையில் வந்து வேறு விதமான டேஸ்ட்டாக வந்து அவங்க ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. அது நல்லா இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் இது வந்து சவுத் இந்தியன் ஸ்டைலில் தான் நாங்கள் இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறோம். இது நிஜமாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து யாருன்னா லைஃப்பில் வந்து எறா தொக்கு நான் செஞ்சு சாப்பிட்டு பார்க்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோ நல்லா நோட் பண்ணி கவனமாக பாருங்கள். நாங்கள் எப்படி சமைக்கிறோன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதே ஸ்டைலில் நான் உங்கள் சமைக்கிற அதே மெத்தட் அதே ஸ்டைலில் நீங்கள் வந்து சமைச்சு ஒரு இட்லிக்கோ தோசைக்கோ இல்லை நல்லா சுட சாப்பாடு வடிச்சிட்டு அதுக்கோ இந்த எறா தொக்கு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் இந்த டேஸ்ட்டு நீங்கள் விடவே மாட்டீங்க. எப்போ வேணாலும் ஒரு மார்க்கெட்டுக்கு போனால் எறா வாங்கிட்டு வரணும்னு தோணும். இதில் வந்து நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ரொம்ப ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் ரொம்ப செம டேஸ்ட் கொடுக்க போகுது இந்த எறா தொக்கு. லைஃப்பில் இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ரெசிபி. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எறாக்கு வந்து குடல் எடுக்காமையே போட்டுருவாங்க, தோல் உரிச்சிருவாங்க. இப்போ எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த குடல் எப்படி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் குடல் பார்த்தீங்களா, தெரியுது பார்த்தீங்களா. அந்த குடலை தூக்கி போட்டுடணும். எறாவை சமையலுக்கு வச்சுக்கணும். இப்போ அந்த குடலை தூக்கி போட்டுடணும். அதோட நம்ம சமைச்சோன்னா அது அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காது. அது ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. இது வரைக்கும் லைஃப்பில் யாரும் இது மாதிரி ப்ராசஸிங்கில் சமைக்கலைன்னா இனிமேலாவது நீங்கள் வந்து கரெக்டான மெத்தடில் சமைக்க கற்றுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தோல் உரிச்சதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறோன்னா அது பாருங்கள், குடல் தனியாக எடுத்து காமிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த குடலை தூக்கி போட்டுடணும். அதை நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் இந்த எறாவை மட்டும் தனியாக அங்கே எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ எறாவை மட்டுமே யூஸ் பண்ண தவிர அது குடல் அதோட தோல்லாம் வந்து தூக்கி போட்டுடணும். அப்போ தான் சமையல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ எறா தொக்கு வந்து நம்ம இப்போ குயிக்காக சமைச்சு காமிக்க போகிறோம். அதை பார்த்து நீங்களும் சமைச்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் நாங்கள் ஃபர்தரான டிஃப்ரெண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் நாங்கள் இந்த சேனலில் அப்லோட் பண்ண முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இப்படி எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ. ஸோ யாருக்குன்னா எறா தொக்கு வந்து பார்த்து சமைப்பாங்க. ஏதாச்சும் பாய்ஸ் பார்க்குற மாதிரி தான் நீங்கள் கூட இதே மாதிரி வாங்கி இதே மெத்தடில் சமைச்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு நாள் சமைச்சு போடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, செம்ம சந்தோஷப்படுவாங்க. எறா வந்து நீங்கள் வந்து உரிக்கிறது வந்து ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அது எப்படி பண்ணுறோன்றது மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டா போதும். சில ஹோட்டல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக உரிக்கவே மாட்டாங்க. அதனால் அந்த எறா தொக்கே அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும், இந்த எறா வந்து கரெக்டாக ப்ராப்பரான ஒரு விதத்தில் உரித்து அந்த தோல்லாம் உரித்து அந்த குடல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி நம்ம சமைக்கிற விதத்தில் ஒழுங்காக சமைச்சா அது செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க இவ்வளோ டேஸ்டான ஒரு ஃபுட்டு வந்து ரெசிபி வந்து இருக்கா வா அப்படின்னு நினைப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி. ஸோ உடனே
நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு இறா வாங்கிட்டு வந்து அழகாக உரித்து குடலெல்லாம் எடுத்து நீங்களே இந்த மெத்தடில் இதே ஸ்டைலில் சவுத் இந்தியன் ஸ்டைலில் சமைச்சு பாருங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. இருக்கிற இந்த லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க, லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசி அன்பாக பழகுங்க. எங்கள் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இறா உரிக்கிறது எப்படின்றத நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. பாருங்க, இப்போ வந்து இறாவை உரிச்சு இப்படி எடுத்து வச்சிருக்கிறோம். ஓகேங்களா, அதாவது க்ளீன் பண்ண இறா தோலை உரிச்சாச்சு, குடலையும் எடுத்தாச்சு. இப்போ இறா வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இதை வந்து இறா தொக்கா நாங்கள் எப்படி சமைக்க போகிறோம் அதுதான் இப்போ நம்ம காமிக்க போகிறேன். பாருங்கள் எப்படி இறா தொக்கு சவுத் இந்தியன் ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இறாவை நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா தண்ணியில் ஊற்றி நல்லா அலசி இப்போ எடுத்து வச்சுருக்குறோம். நல்லா 2-3 வாட்டி நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா அலசி இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சமைக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி அலசி வச்சுருந்ததை மறுபடியும் நல்ல தண்ணியை ஊற்றி இன்னும் ஒரு வாட்டி நல்லா சூப்பராக அலசி தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ அதனால் அதில் இருக்க எல்லா டோட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ சூப்பராக அலசி நல்ல தண்ணியை ஊற்றி பழச்சிருக்கோம். அலசி வந்து பார்த்தீங்கன்னா கிண்ணத்தில் எடுத்து வச்சாச்சு. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேவையான பொருளை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து நான்வெஜ்னாலே நீங்கள் எந்த டிஷ்ஷுக்குமே மோஸ்ட்லி இந்த இது போடுவாங்க, இஞ்சி போடுவாங்க. அது எதுக்காகனா அது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஓகேங்களா, அதுவும் நம்ம இப்போ செய்ய போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்டைல் இறா தொக்கு இல்லையா. ஸோ இஞ்சி போடுறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இஞ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா தோலை சீவணும். ஸோ இஞ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நல்லா நசுக்கி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தக்காளியை நல்லா பொடியாக சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும், அதாவது கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, தக்காளி அது டிஷ்ஷே கிடையாது. தக்காளி போட்டால் தான் எக்ஸ்ட்ராடினரியான செம்ம டேஸ்டியான ரெசிபியாக இருக்கும். ஸோ எறா தொக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ, தக்காளி அதை எடுத்து வைக்கிறோம். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். தக்காளியை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தக்காளி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி தான் வெங்காயம் தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி அதிலையும் ஒரு கிண்ணத்தில் போட்டு எடுத்து வச்சுக்கணும். இது மாதிரி ஒரு அருமையான ரெசிபியை வாழ்க்கையில் யாருன்னா சாப்பிடாம இருந்தீங்கன்னா உடனே இறாவை வாங்கிட்டு வாங்க. இதே மாதிரி மெத்தடில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் எல்லாமே. ஸோ நிறைய பேர் இது மாதிரி நியூ இன்ஃபர்மேஷன்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதே மாதிரி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா தோல் உரித்து எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எறா தொக்குனாலே பூண்டு போட்டால் தான் அந்த சுவை வந்து அப்படியே கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து தோலை உரித்து எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இந்த கிண்ணத்தை எடுத்து வச்சுருக்கோமா, அதில் இஞ்சி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் தோல் சீவிட்டு. பூண்டையும் அதே மாதிரி தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையுமே கொஞ்சம் நசுக்கி போட்டுடணும். இப்போ வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணணும்னா அந்த பூண்டையும் மத்து வச்சு நசுக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் உங்கள்கிட்ட நசுக்கிறதுக்கு இருந்தால் நசுக்கிடலாம். இஞ்சியும் அப்படி தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நசுக்கிடணும், அந்த பூண்டையும் நசுக்கிடணும்.
ஆல்ரெடி வந்து இந்த இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. இப்போ இஞ்சியை ஃபர்ஸ்ட் ஒரே பீஸாக இருந்துச்சு, இப்போ 2-3 பீஸாக கட் பண்ணிட்டோம். மொத்தமாக போட்டு நசுக்க போகிறோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த இஞ்சி பூண்டு வந்து நசுக்க போகிறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. நல்லா நாங்கள் வந்து மத்து வச்சு நசுக்கிட்டோம். பாருங்கள் எப்படி நசுங்கி போயிருக்கு பாருங்கள். எப்பவுமே இது மாதிரி இஞ்சி பூண்டை வந்து நசுக்கி குழம்புல நான்வெஜ் ரெசிபீஸில் போகிறதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றவங்க எல்லாரும் அந்த டேஸ்ட்டுக்கு அடிமையாயிடுவாங்க. ஸோ அதனால தான் இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிபீஸ் இது மாதிரிலாம் சூப்பரான டேஸ்டான ஒரு ஸ்பெஷல் ரெசிபீஸ் செய்யும் போதே போடுறாங்க. பார்த்துக்கோங்க எப்படி நசுங்கி இருக்குன்ட்டு. இப்போ சமையல் வந்து ஆரம்பிச்சிடலாம். பார்க்கலாம் வாங்க எப்படி எறா தொக்கு செய்ய போறோன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஒரு கிண்ணத்துல என்ன எடுத்து வச்சுக்கிறீங்கன்னா பட்டை, லவங்கம், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு, இதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து சமைக்க நம்ம ஆரம்பிச்சிடலாம். கேஸ் வந்து ஆன் பண்ணிக்கணும். கேஸ் ஆன் பண்ணிட்டு இப்போ வந்து கடாயை வந்து வைக்கிறோம். கடாயை வச்சதுல பாருங்க லைட்டா ஈரம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா காயணும். அது காய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எண்ணெயை ஊற்றி நெக்ஸ்ட் நம்ம சமைக்க போறோம். பாருங்க அந்த தண்ணி எப்படி சுண்டுது பாருங்க, எவாபரேட் ஆயிடுச்சு பாத்தீங்களா. லைட்டா அதுல இருந்து தண்ணியெல்லாம் நல்லா காஞ்சு போயிடும், கடாயும் காஞ்சு போயிடும். ஸோ உடனே சமைக்க வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து கடலை எண்ணெய் வந்து ஊத்துறோம். சமையலுக்கு கடலை எண்ணெய் ரொம்ப ரொம்ப சுவையாகவும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். நாங்க யூஸ் பண்றது செக்குல ஆட்டின கடலை எண்ணெய். இதுல வந்து பாத்தீங்கன்னா கடுகு வந்து இப்ப நாங்க போடுறோம். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே எறா தொக்கு சமைக்க போறோம். வந்து பாத்தீங்கன்னா இந்த சோம்பு, பட்டை, லவங்கம் நம்ம எடுத்து வச்சிருந்தாலே அதைய வந்து நம்ம அதுல போட்டுடுறோம். அது வெங்காயத்தையும் போடுறோம். அதை நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் ஒரு பொன்னிறமா வரணும். பொன்னிறமா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்தா இஞ்சி பூண்டு, நசுக்கின இஞ்சி பூண்டை வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்குறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நறுக்கி வச்ச தக்காளி இருக்கு இல்லையா, அதை வந்து கடாயில போடுறோம். கொஞ்சம் சால்ட் நம்ம போட்டா நல்லா உடனே ஃபாஸ்டா வதங்கும். இது மாதிரி அற்புதமான சமையல் வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு நீங்க உடனே ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை நல்லா மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஃபர்தரா சூப்பரான டிஷ் ரெசிபிஸ் எல்லாம் இந்த சேனல்ல உங்களுக்கு நாங்க சமைச்சு காமிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உடனே சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சுவையான எறா தொக்கு இன்னைக்கு இந்த ரெசிபி சவுத் இந்தியன் ஸ்டைல்ல ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்ச கருவேப்பிலையை நல்லா தண்ணியில ஊற்றி நல்லா அலசி கருவேப்பிலை கொத்தமல்லியை போடுறோம். சில பேர் அந்த கருவேப்பிலை அலசாம போடுவாங்க. அப்படி போட்டால் அந்த கருவேப்பிலை இருக்க மண்ணெல்லாம் குழம்புல போயிடும், அப்போ டேஸ்ட் கம்மியாயிடும். அதனால கருவேப்பிலை கொத்தமல்லி நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா தண்ணியில போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா சமையல்ல நீங்க போட்டு யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச எறாவை வந்து நம்ம சேர்க்க போறோம். இதுல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா எறா, அதை வந்து நம்ம இப்ப கடாயில போடுறோம். மொத்தமா ஒரு கிளறி விட்டுடணும். மாதிரி மஞ்சளை வந்து நம்ம மஞ்சள் தூளை வந்து ஆட் பண்றோம். இதுவும் வந்து டேஸ்டும் கொடுக்கும், அந்த கவுச்சி வாடையும் அடிக்காது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் டிஷ். ஸோ மஞ்சள் வந்து மறக்காம போடுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர். சில்லி பவுடரோட காஷ்மீரி சில்லி வந்து பாத்தீங்கன்னா கலர் வந்து ரெட் கலர்ல இருக்கும், டேஸ்டும் எக்ஸ்ட்ராடினரி டேஸ்டா இருக்கும். நீங்க சமைக்கும் போதே இதே மாதிரி சமைச்சு பாருங்க. உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே எறா தொக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேவையான அளவுக்கு கல்லுப்பு நம்ம ஆட் பண்றோம். ஸோ இது எந்த அளவுக்கு தேவைன்னு நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய சேர்த்துட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ தேவையான அளவுக்கு கல்லுப்பை நீங்க போட்டுக்கணும். போட்டுட்டு மொத்தமா சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நம்ம ஊத்துறோம். ஏன்னா அப்பதான் நல்லா எறாலாம் நல்லா வெந்து தொக்கு செம டேஸ்டா கிடைக்கும். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கணும். இது நல்லா கொதிக்கணும். சில பேர் வீட்டுல காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்காது. அவங்க என்ன பண்ணலாம், நார்மல் சில்லி பவுடர் வீட்டுல வச்சிருப்பீங்கல்ல மிளகாத்தூள், அதை நீங்க போட்டு கூட எறா தொக்கு சமைக்கலாம்.
இது நல்லா சுண்டி வந்துட்டா எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க இட்லி கூட, தோசை கூட, ஏன் சுட சுட வடிச்சு சாதத்து கூட கூட நீங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்டைல நாங்க செஞ்ச எறா தொக்கு. நீங்களும் சமைச்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எறா தொக்கு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இது மாதிரி டைம்ல இன்னும் கூட கொஞ்சம் கொத்தமல்லியை நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபைனலா போடலாம். இது டெக்கரேட்டிவா பர்பஸ்க்காகவும் அழகா இருக்கும், டேஸ்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, ஏன் சாதத்துக்கும் சமைச்சு சாப்பிடலாம் தொட்டுக்கிட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சாதத்துக்கு நாங்க வச்சு சாப்பிட போறோம் பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளேட்ல சாப்பாடு இருக்கு. இப்போ வந்து இந்த சாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எறா தொக்கு சாப்பிட போறோம். வாவ், சூப்பர் டேஸ்டான எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்க இதை சாப்பிட போறோம். இதே மாதிரி உங்க வீட்ல நீங்க சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய், டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.